மதுரையில் தாவேக மாநாடு நடைபெறவுள்ள திடலில் 24 அடுக்குகளை கொண்ட மின் விளக்கு கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. விவரங்கள். மதுரை அடுத்த பாரபத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு நாளை நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொள்கிறார். இந்நிலையில் தான் இந்த மாநாட்டிற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 95% மேல் இந்த பணிகள் நிறைவடைந்த உள்ள நிலையில் இன்னும் எஞ்சியிருக்க பணிகளையும் இங்கு உள்ள பணியாளர்கள் மூலமாக ஈடுபட்டிருக்கின்றனர். இந்நிலையில் தான் பொதுமக்கள் இந்த மாநாட்டை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், பொதுமக்கள், அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அமர்வதற்காக சதுரங்க வடிவில் பல்வேறு கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கேலரிக்கு அருகாமையில அதாவது பைப்புகளை கொண்டு 24 அடுக்குகளை கொண்ட போக்கஸ் லைட் என்று சொல்லக்கூடிய மின் விளக்குகள் வெளிச்சத்திற்காக பொருத்தப்பட்டிருக்கு. அங்கே கம்பங்கள் முறையாக ஊனப்படாததுனால அது அங்கே அடித்த காற்றுனால அந்த கம்பங்கள் கீழே விழுந்து அந்த 24 மின் விளக்குகளும் உடைந்து துக்குநூறா ஆகியது. தற்போது அந்த பகுதியில விழுந்த மின் விளக்குகள் மாற்றப்பட்டாலோ அந்த மின் விளக்குகளில் இருந்து உடைந்த கண்ணாடி துகள்கள் முழுவதும் நிறைந்திருக்கு. குறிப்பா அந்த வழியாகத்தான் தற்போது ஏராளமான பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் என அனைவரும் இந்த மாநாடு நடைபெறும் திடலை பார்வையிட்டு செல்றதுனால அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களுடைய கால்கள்ல அந்த கண்ணாடி துகள்கள் குத்தி அவர்களுக்கு காயம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கு. உடனடியாக அந்த கண்ணாடி துகள்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தணுங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு. அதே போல இந்த மாநாடு நடைபெறக்கூடிய பொதுமக்கள், அதாவது பார்வையாளர்கள், அதே போல கட்சி நிர்வாகிகள் அமரக்கூடிய பகுதிகளில் இதே போல பல்வேறு மின் விளக்குகள், அதிக ஒளி தரக்கூடிய போக்கஸ் லைட் என்ற சொல்ற மின் விளக்குகள் கம்பங்கள் ஊன்றி அதில் கட்டப்பட்டுள்ள நிலையில் அது அந்த கம்பங்கள் அனைத்து முறையாக கட்டப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைய தினம் பொதுமக்களோ பார்வையாளர்களோ அந்த பகுதியில் இல்லாதனால விபத்து ஏற்படல. இதே போல நாளைய தினம் மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான மக்கள் கூடுவாங்க. அப்போதைக்கு இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டா பொதுமக்கள் இந்த விபத்துல சிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால முன்னெச்சரிக்கையா அங்க நடைபெறக்கூடிய பணிகள் முறையா பண்ணிருக்காங்களா, பணியாளர்கள் முறையா செஞ்சிருக்காங்களா அங்க தாவேக நிர்வாகிகள் பார்வையிடணுங்கிறது ஒரு கோரிக்கையா இருக்கு. ஏற்கனவே இன்று பகல்ல 100 அடி கொடிக்கம்பம் எதிர்பாராத விதமாக சாய்ந்து ஒரு விபத்தை ஏற்படுத்திய நிலையில தற்பொழுது இந்த மின்விளக்கு, அதாவது அதிக ஒளி எழுப்பக்கூடிய போக்கஸ் லைட் என்று சொல்லக்கூடிய மின் விளக்குகள் விழுந்தது தாவேக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இருப்பினும் அந்த கொடிக்கம்பங்கள் விழுந்ததால கார்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில தற்பொழுது இந்த மின் விளக்குகள் விழுந்திருக்கு. இனி வரக்கூடிய நேரங்கள்ல இந்த அங்கே கீழே இருக்கக்கூடிய கண்ணாடி துகள்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பை இங்க வரக்கூடிய நிர்வாகிகளுக்கோ அதே போல பொதுமக்களுக்கோ பார்வையாளருக்கோ எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வகையில பாதுகாப்பை பலப்படுத்தணுங்கிறது தான் அவரோட எதிர்பார்ப்பாக இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.